தொடர் மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். விவரங்கள் என்ன? இலங்கையை ஒட்டி பாத்தீங்கன்னா குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அது புயலாக மாறி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமா பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதி பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களா தொடர் மழை பெய்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் கடல் சீற்றம் காணப்பட்டு வருகிறது. இல்லை பாத்தீங்கன்னா இன்று பாத்தீங்கன்னா பாமன் பகுதியில கடல் சீற்றமானது மிக அதிகமா இருக்கு. இதன் காரணமா பாத்தீங்கன்னா கடல் மிகுந்த கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமா பாத்தீங்கன்னா மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பா நிறுத்தி வராங்க. அதே போல ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா தற்பொழுது பாத்தீங்கன்னா காற்றின் வேகம் அதிகரித்து வருகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா தற்பொழுது பாத்தீங்கன்னா 30 இருந்து 35 கிலோமீட்டர் வேகத்துல ராமேஸ்வரம், பாமன், மண்டபம் உள்ளிட்ட பகுதியில காற்றின் வேகம் அடிக்குது. இதன் காரணமா பாத்தீங்கன்னா மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இதனால பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்களும் 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்களும் இன்று மீன்பிடி கடலுக்கு போல தொடர்ந்து இந்த காற்றின் வேகம் மற்றும் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து வராங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், மண்டபம், பாமன் உள்ளிட்ட பகுதியில் பாத்தீங்கன்னா 2 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா பாமன் பாலத்துல பாத்தீங்கன்னா வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு காற்றின் வேகம் அதிகமா இருக்கு. அதே போல மழையின் அளவு அதிகமா இருக்கு. பாமன் பகுதி கடல் மிகுந்த கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பா நிறுத்தும் பணியில் ஈடுபட்டு வராங்க. கார்த்திக், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.